ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெருஞ்சேரி கிராமத்தில் இந்த கோயில் கட்டியிருக்காங்கங்க. இந்த கோயிலோட ஸ்பெஷலே லிங்க வடிவத்தில் அந்த கோவில் இருக்கிறது தான். அங்கே ஃபாரினர்ஸ்லாம் தங்கி இருக்காங்க. சமஸ்கிருதத்தில் அவங்களே சொற்பொழிவு ஒரு ஃபாரினர் ஆடுறாங்க. அதை தான் எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்கங்க. இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்னென்னா, அந்த கோவிலே லிங்கம் வடிவத்தில் இருக்குது. உள்ளே ஒரு லிங்கம் வச்சு பூஜிக்கிறாங்க. லிங்கம் பெரிய லிங்கம். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய நந்தி சிலையும் பெருசாக இருக்குங்க. நமக்கு தெரிஞ்சது தஞ்சாவூர் நந்தி தான் பெருசாக இருக்கும். ஆனால் இந்த நந்தி அவ்வளோ பெருசு இல்லைனாலும் ஓரளவுக்கு பெருசு. இங்கே அவங்க கோவில் கட்டியிருக்காங்க இல்லைங்களா, அதுக்கு ஈக்குவலாக அவங்க அந்த நந்தி சிலையை அமைச்சிருக்காங்க. அழகாக நல்லா சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த கோயிலுக்கு நிறைய ஃபாரினர்ஸ், நிறைய மக்கள் எல்லாருமே பார்த்துட்டு போகிறாங்க. ஏன்னா இப்போ தான் இது கும்பாபிஷேகம் ஆகியிருக்கு. இந்த கோயிலுக்குள்ளே போகிற வழி இதுதாங்க. கோவிலுக்குள்ளே நம்ம இப்போ போகலாம். இங்கே யானை இருக்குது பாருங்களேன். இது இந்த கோவிலுக்கே உண்டான யானையா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியலங்க. ஆனால் நாங்கள் போக்குள்ள கோவில் இருந்தது. இப்படி தாங்க உள்ள நந்தி இருக்குது. நாங்கள் போயிருந்தப்போ ஏதோ முக்கிய பிரமுகர் வந்திருந்தாங்க. இந்த லிங்கத்துக்கு நம்மளே பூலாம் சாத்தலாம், தீபாரதனை எடுக்கலாங்க. எந்த ஒரு நிபந்தனையும் அவங்க சொல்லலாம் இல்லை. அங்கே பின்னாடி அந்த லிங்கத்துக்கு பின்னாடி ஒரு நடராஜர் விக்கிரகம் இருக்குது. அந்த லிங்கத்துக்கு மேலே ஓம்ங்கிற வடிவில் லைட் செட்டிங், அதாவது வெளிச்சம் வரா மாதிரி வச்சுருக்காங்க. அந்த நிழல் நேரடியாக அந்த லிங்கத்து மேலேயே படுது. அங்கே பாருங்கள், நல்லா தெரியுதுங்களா உங்களுக்கு ஓம்னு? ஆமாங்க, சூப்பரான செட்டிங், நல்ல வடிவமைச்சு கட்டியிருக்காங்க. இந்த கோவிலுக்கு உங்களால் முடிஞ்சால் ஒரு தடவை பாருங்கள். இந்த கோயிலோட பேர் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அந்த கோயிலேருந்து வெளில வந்தோடனே இப்படி உள்பிரகாரம் சுற்றுறதுக்காக இங்கே ஒரு வழி இருக்குங்க. இதுக்குள்ளே போனோம்னா அழகாக உள்ளே போகுது. அந்த லிங்கம் வடிவம் இருக்குது இல்லைங்களா, அது அப்படியே தெரியுது பாருங்கள், கர்வ் மாடலில். அதுக்குள்ளே போயிட்டு இந்த சைடு நம்ம வெளில வரத்துக்கு வழி இருக்குங்க. ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் நல்ல ஒரு பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. இதுதான் வெளியில் வர்றதுக்கான வழிங்க. நீங்கள் எத்தனை பேர் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இந்த கோவிலோட பேரை மறந்துடாமல் கமெண்ட்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க. இது நல்ல ஒரு, இந்த காலத்தில் இந்த அளவுக்கு ஒரு கோயில் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லக்குள்ள அது கொஞ்சம் பெரிய விஷயமாக தான் தெரியுது. இங்கே ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. அதுதான் ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது இப்போ நம்ம வெளிப்பிரகாரம் பார்க்குறோம். இந்த வெளிப்பிரகாரம் அங்கே நல்லா இருக்குது. இது கும்பாபிஷேகத்தப்போ போட்ட அந்த படிலாம் மரத்தில் செட் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, அதுதான். இங்கே நந்தி இருக்குங்க. இந்த கோயில் இப்படி தான் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.